லைகா ப்ரொடக்ஷன், ரெட் ஜெயின் மூவிஸ் சேர்ந்து வழங்கின படம் தான் இந்தியன் 2. அவரவர் வீட்டை வந்து சுத்தப்படுத்தினா நாட்டை சுத்தப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்டை கரெக்டா சொல்லியிருக்காங்களான்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அதாவது நம்ம வந்து 1996ல இந்தியன் படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த கான்செப்ட்லயே இந்த இந்தியன் 2 ஃபார்மேட் எடுத்திருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட பிரச்சனை. படம் பாக்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு போர் அடிக்கிற மாதிரி சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப சொல்லி ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அதுதான் இந்த படத்தோட பெரிய மைனஸ். செகண்ட் ஹாஃப்ல வர சேசிங் சீனும் சரி, அதுக்கான கான்செப்டும் சரி, எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா எப்படி ஒரு ஓவர் ஏறுமோ அதே மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஒரு மந்தத்தன்மை, அதுதான் இந்த படம். இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னா, நீங்க ரெண்டாவது படம் பாக்குற ஆடியன்ஸ் வந்து கம்மி ஆயிடும். இதுதான் அது. எப்பயுமே ஒரு படம் வந்து ஹிட் படம்னா ரெண்டாவது, இப்ப இந்தியன் 1996ல வந்து இந்தியன் படம் பாத்தீங்கன்னா 2000 கூட பாக்குறதுக்கான அதுக்கான ஒரு சிறந்த லெவல் அதுல இருந்துச்சு. மியூசிக்ல இருந்து ஒரு ஆர்டிஸ்டோட கோஆபரேட்ல இருந்து ஒரு எல்லாமே வந்து வேற லெவலா இருக்கும். இது வந்து என்னன்னா கண்டென்ட் டயலாக் போர்ஷன் மட்டுமே பாத்தீங்கன்னா வளவள மத்தவங்களுக்கு அட்வைஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு ஒரு லிமிட் தான். அந்த லிமிட் வந்து தாண்டி போயிடுச்சுன்னா அதுதான் இந்த படத்தோட மைனஸ். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த் பாத்தீங்கன்னா அவருக்கு தனக்கான கொடுக்கப்பட்ட எல்லாரையும் கரெக்டா பண்ணியிருக்காரு. பிரியா பவானி சங்கர், நண்டு ஜெகன், அப்புறம் ரிஷிகாந்த், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான போர்ஷன் வந்து சின்ன போர்ஷன் தான், அது கரெக்டா அழகா கொண்டு போயிருக்காரு. இப்ப நண்டு ஜெகன் பாத்தீங்கன்னா அவருக்கான கேமியா வந்து எப்படி அவருக்கான ஸ்கோர் கொடுப்பாங்களோ அதுலயும் இதுல நல்லா கொடுத்திருக்காங்க. சித்தார்த்துக்கும் நல்லது. பிரியா பவானி சங்கர், ரிஷிகாந்த் அவங்களுக்கான ஸ்கோரை வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு பெரிய படத்துல ஆர்டிஸ்ட் நிறைய வர்றப்ப அவங்களுக்கான கான்செப்ட் அவங்களுக்கான கண்டென்ட் வைஸ் மாதிரி ரொம்ப சின்ன கேரக்டர் தான். பாபி சிங்கா வந்து அவருக்கான நல்ல ஒரு போலீஸ் ஆபீசரா நல்லா பண்ணியிருக்காரு. வேணும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். ஆனா என்ன செய்யறது, எல்லாமே வந்து அதுக்கான ஸ்கோப் அந்த இதுல இல்ல. காளிதாஸோட ஆக்டிங் வந்து எப்பயுமே ஒரு 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 நல்ல நடிகரை வந்து நம்ம வந்து தேவையில்லாம யூஸ் பண்றோம். ஒரு ஒரு நடிகருடைய மகன் நல்லா நடிக்கிறாரு, அவரை ஒரு நல்ல கேரக்டரா கொடுத்துருக்கலாம். இல்ல இந்த படத்துக்கு இது தேவையில்லைன்னே விட்டுருக்கலாம். சும்மா பேருக்கு ஒரு சீன் வந்து போறதுக்கு வந்து அதுக்கு காளிதாஸ் தேவையில்லை. சோ அது நிறைய நடிகர்கள் இருக்காங்க. இனிமேல் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து நடிகர் காளிதாஸை வந்து யூஸ் பண்ணிக்கணும். விவேக் மறந்த விவேக் சாருக்கு புகழஞ்சி செலுத்தணும். நெடுமுடி வேணு சார் இருக்குது. விவேக் சார் வந்து இந்த படம் வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. படம் லாஸ்ட்ல இருந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அது எதுவும் டவுட் எல்லாம் இல்ல. இதுல வந்து கமலோட கெட்டப் பாத்தீங்கன்னா வந்து பெருசா இந்த அளவுக்கு ஈர்க்கல. இந்தியன் 1ல இருந்த சுவாரஸ்யம் இந்தியன் 2ல ஈர்க்கல. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பீட் சேசிங்காலும் சரி, ஸ்டண்ட்னாலும் சரி, அதுக்கான ஸ்கோப் நல்லா இருக்கு. ஒரு நல்ல ஒரு ஆடியன்ஸ் நல்லா ஒரு எதிர்ச்சி படம் பாக்குற வர்மா கலை வந்து என்னன்னா பெருசா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொன்ன அந்த வர்மா கலை வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து சும்மா லைட்டா சோ அந்த கிராபிக்ஸ் இதுதான் தவிர ஒரு பெருசா வந்து வரல. சோ அந்த குதிரை ஓட்டம் பண்ற அதுக்கான கான்செப்ட் எல்லாமே நல்ல இது இருக்கு. ஒரு டாக்டர், அதாவது இளவயது டாக்டர் படிக்காம அறகுறைய கொடுத்து பேமெண்ட் வாங்கிட்டு பண்ற அந்தக்கான சீன் வந்து எல்லாமே நல்லா இருக்கு. ராகுல் பிரீத்தி சிங் வந்து நல்லா ஸ்கோப் பண்ணியிருப்பாங்க. எஸ் வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் வந்து தேர்ட் பார்ட் தான் தெரியுது. சோ அவருக்கான அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து என்ன ஸ்கோரோ அதுதான் அது. டெல்லி கணேஷ் வந்து என்ன சொல்றதுன்னா ஜஸ்ட் ஒரு லஞ்சம் வாங்குற அதிகாரி. தம்பிராமியா லஞ்சம் வாங்குற மனைவியோட ஹஸ்பண்டா வருவாங்க. சோ அவங்களுக்கான வந்து ஒரு காய்கறி வாங்க மார்க்கெட்ல வந்து லஞ்சம் வாங்க பண்ணுவோம். சோ அதுக்கான கண்டென்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே பண்ணிருக்காங்க. கான்செப்ட் வைஸ் நல்லா யோசிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒரே மைனஸ் என்னன்னா ஒரு ஆடியன்ஸ்க்கு, அதாவது 2024 நம்ம படம் பார்க்க போறோம். இப்ப இந்த ஆடியன்ஸ்க்கு வந்து என்னன்னா அட்வைஸ்னா ஒரு லிமிட் தாங்க. நீங்க லிமிட்டுக்கு மேல அட்வைஸ் கொடுத்தீங்கன்னா இந்த படத்தோட பிரச்சனை என்னன்னா செகண்ட் ஆடியன்ஸ் இல்ல. அதாவது வர்றவங்க கூட வர மாட்டாங்க. படம் பார்த்துட்டு நீங்க கபடா தேட்டர்லாம் படம் பார்த்துட்டு வெளியில வர்றவங்க ரிவ்யூ எடுக்கிறவங்க எல்லாமே அது வந்து தாண்டி போனீங்கன்னா அப்ப அடுத்த படம் அப்பா படம் வேஸ்ட்ப்பா, வேலைக்கு ஆகாதுப்பா, ஆனா தான் சொல்லிட்டு போறாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு படம் பாக்குறோம், இவ்வளவு கோடி போட்டு ஒரு நம்ம படம் எடுக்கிறீங்கன்னா அப்ப வந்து என்னன்னா ஆடியன்ஸ்க்கு நீங்க டைலாக் கொடுக்குறீங்க. 3 பேர் படத்துல 3 பேர் டைலாக், லட்சுமி சரவண அம்மா, ஜெயமோகன், கபிலன் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. யாரையுமே எந்த விதமான குறையுமே சொல்ல முடியாது. ஆனா நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து போட்டு 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 ஆடியன்ஸை போட்டு சாத்திடுறீங்க, செகண்ட் ஹாஃப்லயும் சாத்துறீங்கன்னா எப்படி இது? சோ இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நிறைய இடத்துல வந்து கட் பண்ண வேண்டியது இருக்கு. எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத், அதாவது இந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது பண்ணிருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் நிறைய கட் பண்ணிருக்கலாம். சோ அதுதான் செகண்ட் ஹாஃப்ல இருக்க ஒரு ஃபைட் சீனை கூட முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த படத்துல
பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா எப்பயுமே நம்ம ஒரு படம் பாக்குறோம்னா கேமரா வந்து நம்மள கண்ணை உறுத்தக்கூடாது. ஒரு இந்த அரிசி எல்லாம் இருக்கக்கூடாது. படம் பாக்குறோம்னா அந்த படத்துடைய கண்டென்ட்ல தான் வேற என்ன. இந்த படம் வந்து உண்மையிலேயே வந்து என்னன்னா எந்த இடத்துலயும் நம்மளுக்கு கேமரா பெருசா நம்மளுக்கு ஒர்க் அவுட் அது தெரியாது. இதுதான் இந்த படத்தோட பிளஸ். கேமரா வந்து குவாலிட்டி நல்லா அதாவது நல்லா பண்ணிருப்பான். சோ அது இது இல்ல. உங்களுக்கு வந்து கேமரா அரேஞ்ச்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிருக்காங்க. ஏன்னா அவர் லாஸ்ட் வந்து ஃபைட் சீன்ல வந்து நீங்க போத்தீஸ் சென்னை சிசி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு அந்த டி நகர் வந்து அந்த முடியிற சீன் எல்லாம் கரெக்டா கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்பயுமே ஒரு படம்னா நம்ம அந்த படத்தை வந்து உறுத்தாம தான் அந்த படத்தோட கேமரா போய்கிட்டே இருக்கும். அதாவது கதாபாத்திரத்தை நோக்கி தான் இந்த படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டைரக்ட் போர்ஷனும் சரி நம்மள வந்து என்னன்னா கேமரா வந்து என்னன்னா கட்டத்தை நோக்கி தான் போறோம். படம் வந்து கமல் என்ன செய்யறாரு, கமலுடைய இது அடுத்து என்ன காட்சி அமைப்பு, சுப்ரியாணி பவனி இப்போ வந்து சித்தார்த் பேசுறாரு, ரெண்டு ஜெகன் பேசுறாரு, ஸ்ரீநாத் பேசுறாரு, பாபி சிம்மா நெருப்புடிமன் இப்படி நோக்கி தான் போறோம். தவிர எந்த இடத்துல வந்து நம்மள கேமரா சோ மணிபாலா சார் அவர் தனக்கான கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. சோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். ஆனா ஒரு தடவை தான் பார்க்க முடியும்.